முத்தமிழங்கி டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளையும் அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். கிழக்கு மாவட்ட கழகம் சார்பாக இன்றைய தினம் பல்வேறு நலத்திட்ட உதவி நிகழ்ச்சிகள், கழக மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிழி மற்றும் புத்தாடை, இரத்த தானம் அளித்தவர்களுக்கு புத்தாடை மற்றும் சிறப்பு செய்தல், கல்லூரி மாணவ மாணவியருக்கு கல்வி ஊக்கத்தொகை மற்றும் உபகரணங்கள், மகளிர் சுய குழுக்களுக்கு சுழல் நிதி மற்றும் புத்தாடை, திருநங்கைகளுக்கு புத்தாடை மற்றும் சிறப்பு செய்தல், விளையாட்டு குழுக்களைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் விளையாட்டு உபகரணங்களை வழங்குதல், அதோடு சேர்த்து தையல் வகுப்பு முடித்த சகோதரிகளுக்கு 300 பேருக்கு தையல் மிஷின், மாற்றுத்திறனாளிகள் சகோதர சகோதரிகளுக்கு நலத்திட்ட உதவி நிகழ்ச்சின்னு இன்னைக்கு மட்டும் இன்றைக்கு இந்த அரங்கத்தில் சுமார் 1500 பேருக்கு நலத்திட்ட உதவி நிகழ்ச்சிகளை அண்ணன் சேகர் பாபு அண்ணன் அவர்கள் இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். இதில் கலந்து கொள்ள வாய்ப்பளித்த அண்ணன் சேகர் பாபு அவர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை வணக்கத்தை உங்க அத்தனை பேரின் சார்பாகவும் பயனாளிகளின் சார்பாகவும் நான் தெரிவிச்சுக்கிறேன். போராளிகள் சாவதில்லை, போராளிகள் வீழ்வதில்லை அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு அண்ணன் சேகர் பாபு அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். தொடர்ந்து 10 நிகழ்ச்சிகள், 9வது நிகழ்ச்சியாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. கலைஞருடைய நினைவு நாளை முன்னிட்டு இந்த 10 நிகழ்ச்சிகளும் சிறப்பாக அண்ணன் சேகர் பாபு அவர்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாரு. கலைஞர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அனைத்து தரப்பு மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் தன்னுடைய இறுதி மூச்சு வரை வாழ்ந்தவர் தான் டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்னைக்கு அவர் வழியில மாணவர்கள், மகளிர், மாற்றுத்திறனாளிகள், மூத்த குடிமக்கள், திருநர்கள், கழக மூத்த முன்னோடிகள்னு அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயன் தர்ற மாதிரி இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இது போன்ற நலத்திட்ட நிகழ்ச்சிகள் பல்வேறு நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகளை அண்ணன் சேகர் பாபு அவர்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். நானே பல நிகழ்ச்சியில் இதே அரங்கத்தில் பல முறை கலந்து கொண்டிருக்கிறேன். அதனால நம்ம இது ஏதோ புதுசா இன்னைக்கு கொடுக்கல. அண்ணன் சேகர் பாபு அவர்கள் சொன்னது போல ஆளுங்கட்சியா இருந்தப்போ கொடுத்திருக்கிறோம், இப்போ எதிர்கட்சியா இருக்க போதும் அதை விட வேகமா கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, எந்த வரிசையில் இருந்தாலும் சரி, என்னைக்குமே மக்களோடு மக்களாக நிற்கக்கூடிய இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். அதைத்தான் கலைஞர் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தாரு. நம்முடைய தலைவர் அவர்கள் அதை சொல்லித்தான் நம்மளை வளர்த்திருக்கிறார். குறிப்பா இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறவங்களை பத்தி நான் உங்ககிட்ட சொல்ல வேணாம். எல்லாரும் இன்னைக்கு லைவ்ல பாத்துக்கிட்டு இருக்கீங்க, தொலைக்காட்சியில பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆளுங்கட்சியா வந்திருக்கக்கூடியவங்க எப்படி இந்த நிலைமைக்கு வந்தாங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். தேர்தலில் நாம எதிர்பார்த்தது ஒரு பெரிய வெற்றி, மீண்டும் திராவிட மாடல் 2.2 அமையும் அப்படின்னு நம்பிக்கையோட இருந்தோம். ஆனா என்ன பண்ணிட்டோம், தேர்தலில் நமக்கு யார் எதிரின்னு தெரியாம போய் சண்டை போட்டுட்டோம். இன்னைக்கு எதிரி யாருன்னு தெரிஞ்சிருச்சு. மீண்டும் அந்த தவற நம்ம செய்ய மாட்டோம், செய்ய மாட்டீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. குறிப்பிட்டு சொன்னா இந்த கிழக்கு மாவட்டத்தில் மாதம் ஒரு நிகழ்ச்சி வந்து நான் கலந்துகிட்டு இருக்கிறேன். ஆனா ஒரு சிறிய இடைவேளை, 4 மாதங்களுக்கு பிறகு சென்னை கிழக்கு மாவட்டத்துக்கு நான் வந்திருக்கிறேன். ஆனால் சேகர் பாபு அவர்கள் நினைச்சுக்கலாம் நான் அவர் மேல கோபமா இருக்கேன் அதனால வரல அப்படின்னு கூட அவர் மனசுல தோணிருக்கலாம். அது கோபம் இல்லை, அது வருத்தம். வருத்தம் மட்டும் இல்ல, அவர் மீதும் இந்த மாவட்டத்தின் மீதும் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு உரிமை. எத்தனையோ காரணங்கள் சொல்லலாம். வெற்றி வாய்ப்பை நாம இழந்ததுக்கு எத்தனையோ காரணங்களை நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம். சினிமா மாயை, கவர்ச்சி, இளம் தலைமுறையினர் சோசியல் மீடியாவிலையும் போன்லையும் முழுக்க முழுக்க ஒரு கவர்ச்சியால் ஈர்க்கப்பட்டு திராவிட மாடல் அரசுடைய திட்டங்கள், நம்முடைய தலைவருடைய திட்டங்கள்லாம், சாதனைகள்லாம் போய் இந்த இளம் தலைவர்கிட்ட போய் சேரல, அதனால இந்த வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம். இப்படி எத்தனையோ
காரணங்களை சொல்லி நம்மளை நாமே சமாதானப்படுத்திக்கலாம். எவ்வளவு யார் என்ன சொன்னாலும் கொளத்தூர் தொகுதியுடைய வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம். கொளத்தூர் தொகுதியுடைய தோல்வியை நம்மளால ஏத்துக்க முடியுமா? அந்த தோல்வியை தயவு செய்து யாரும் மறந்துடக்கூடாது. அது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக நம்ம எடுத்துக்கணும், மனசுல எடுத்துக்கணும். அடுத்த தேர்தலில் நிச்சயம் அந்த தோல்விகளை எல்லாம் மிகப்பெரிய வெற்றியாக மாற்றி காட்ட வேண்டும். அதை நிச்சயம் கிழக்கு மாவட்டம் செஞ்சு காட்டுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இன்னைக்கு அவங்க ஆட்சியை பிடிச்சிருக்கலாம், முதலமைச்சர் பொறுப்புல உட்கார்ந்துருக்கலாம், அமைச்சர்கள்லாம் உட்கார்ந்துருக்கலாம். ஆனா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கே ஆட்சிக்கு வருவோங்கிற நம்பிக்கை இல்லை. ஒரு மிகப்பெரிய விபத்து போல இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. ஏன் இன்னும் சொல்லப்போனா மக்கள் முழுமையாக அவங்கள தேர்ந்தெடுக்கல, முழு மெஜாரிட்டியோட வந்து உட்கார்ந்துருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. ஒரு கட்சியை ஆட்சியை பிடிக்கணும்னா 118 சீட்டுகள் பிடிக்கணும். இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வெறும் 108 சீட்டு மட்டும்தான் ஜெயிச்சாங்க. இன்னும் சொல்ல போனா நம்முடைய தலைவர் பேரை சொல்லி நம்முடைய உடன்பிறப்புகள் களத்துல வேலை பார்த்து வெற்றி பெற்றவங்களுடைய தயவுல தான் இன்னைக்கு இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. நாம தைரியமா சொல்லலாம், நம்மளோட தயவுல தான் இன்னைக்கு இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. தலைவருடைய தயவுல இன்னைக்கு இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. நம்மளுடைய தலைவர் போட்ட பிச்சையில தான் இன்னைக்கு இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு.